ஓம் சாந்தி. இன்று 8/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். பாபா இறைவன் குழந்தைகளை அன்பாக, மிகவும் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு, இந்த 3 சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக விசேஷங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். என்ன சொல்றார் பாருங்க. அதாவது ஆசிரியர், டீச்சர் மற்றும் சத்குரு, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு 3 பேரையும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு விசேஷங்கள், சிறந்த குணங்கள், நல்ல குணங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும்? பதில்: இறைவன் சொல்லுகின்றார், யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டிருக்கின்றனரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். இறைவனின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதி ஆகின்றீர்கள். கேள்விப்பதிலை பார்த்தீர்கள். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். 1.1 இல்லற விகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். யார் மீதும் கோபப்படவும் கூடாது. பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவன் முதல் பாயிண்டில் சொல்லுகின்றார். 2வது பாயிண்ட், ஒரு இறைவனிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். புத்தியை அலைய விடக்கூடாது. இறை தூதர் ஆகி அனைவருக்கும் இறைவனின் செய்தியை கொடுக்க வேண்டும். இறைவனுடைய தூதுவராக ஆகி இறைவனுடைய செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம்: எல்லையில்லா வைராக்கிய உள் உணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜ ரிஷி ஆகுக. அனைத்து பற்றிலிருந்து விடுபட வேண்டும். எந்த பற்று இருந்தால் பணம், சம்பந்தம், உறவு, சொந்தம், பந்தம் எதிலும் ஈடுபாடு இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுபட வேண்டும். விளக்கம். இதனுடைய விளக்கம்: ராஜரிஷியின் பொருளை ஒருபுறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராக்கியம் உள்ள ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ, மனிதர் மீதோ, பொருட்கள் மீதோ பற்று இருப்பின் அவர் ராஜரிஷி அல்ல. ஒருவேளை எங்காவது தன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. மனிதர் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பொருட்கள் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று அப்படி இருப்பின் நீங்கள் ராஜரிஷி ஆக முடியாது. ராஜரிஷிகள் அல்ல. ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தவர் ஆவார். ஒருவேளை ஒருவர் எண்ணத்தில் சிறிதளவு பற்று இருக்குமாயின், சிறிதளவு கடுகளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தது போன்று இருக்கும். 2 படகில் கால் வைத்தால் என்ன ஆகும்? 2 படகும் பிரியும் போது தண்ணீருக்குள் விழுந்து மூழ்கி விடுவார். அவர் இங்கும் இல்லாதது அங்கும் இல்லாதவர் ஆகிவிடுவார். அவர் இந்த படகுக்கும் வர முடியாது, அந்த படகுக்கும் போக முடியாது, 2 படகுக்கும் இல்லாதவராக ஆகிவிடுவார். ஆகவே ராஜரிஷி ஆகுங்கள். எல்லையில்லா வைராக்கியம் உள்ளவராகுங்கள். வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம் உள்ளவராகுங்கள். அதாவது ஒரு தந்தை இன்றி வேறு யாரும் இல்லை. அந்த தந்தை என்றால் இறைவன் இன்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன்: கோபம் அக்னி போன்றது. எரித்துவிடும். கோபம் அக்னி போன்றது. அது உங்களை எரித்துவிடும். அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகிறது. அது தன்னை மட்டும் எரிப்பதல்ல, பிறரையும் எரித்துவிடும். ஆகவே கோபம் என்பது வரக்கூடாது. கோபப்படாமல் இருந்தாலே
அமைதி, சைலண்ட், வெரி பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் இஸ் சைலண்ட். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி இறைவா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி. எல்லோரும் இந்த வாணியை இந்த தேதியில் நீங்கள் சென்று யூடியூப்பில் சென்று பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு கிடைக்கின்றது. அதை வாங்கி படித்தால் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் இன்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். நானாக சொன்னதல்ல, இறைவன் சொன்ன வார்த்தை. இறைவனின் மகிமையாக அந்த மகிமையை உணர வேண்டும். அளித்தால்தான் உணர முடியும். நன்றி. ஓம் சாந்தி.